கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வந்துள்ளதால் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி ஆகிய துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். அவர் பேசுகையில், தமிழக மக்கள் திமுக கூட்டணிக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை கொடுத்துள்ளார்கள். திமுக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. தமிழகத்தில் மிக முக்கிய வழக்கான கோடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் முதலியவை கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவர்களிடமிருந்து 8000 பக்கங்களை கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வந்துள்ளது. எனவே இதை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் பொடி வைத்து பேசினார்.